ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம். என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுங்க. நான் கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணுறவங்க பார்த்து பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையானது. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு பொரியட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூனு கடலைப்பருப்பு, இதையும் இதோட போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வறுபடட்டும். இந்த ஸ்டேஜில் கடுகு வெடிக்குது. போட்டாச்சு. இப்போ ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்குவோம். இவங்க நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். ஆனால் அது நல்லா வதங்கும். பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்புலாம் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுப்போம். ஏன்னா முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதில் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம். இது போதும். தண்ணி கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரையை அள்ளி வச்சுக்குவோம். நான் 1 2 ஒரு 3 கைப்பிடி முருங்கைக்கீரைக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் அதிகமாக இருந்தால் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் 3 கைப்பிடி முருங்கைக்கீரைக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இந்த கீரை இதுலேயே கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க
எப்படி வதங்குறாங்கன்னு. இவங்க வதங்கிட்டே இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டாங்க. இது வந்து வேக வச்சு வடித்தா தண்ணி சத்து குறைஞ்சிரும். அப்படியே வதக்கி நம்ம ட்ரையாக சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் வந்து மறக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது, வெந்திருக்காது. இது வந்து நல்லா வெந்திருக்கும், டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது என்னோடய ஸ்டைலு. இப்போ வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஒரே ஒரு பிஞ்ச் அளவு சர்க்கரை சேர்த்துங்க. சீக்கிரம் கீரை வெந்துடும், பச்சை தன்மை அப்படியே மாறாத இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவு தான். ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் தான் சமைச்சிட்ருக்கேன். அதனால கொஞ்சம் லைட்டாக சேக்கானால் ஆகும், மற்றபடி ஒன்றும் இல்லை. பாருங்கள், இவங்க நல்லா வதங்கிட்டுருக்காங்க. தண்ணியும் சுண்டிடுச்சு, கீரையும் நல்லா வதங்கிடுச்சு. கீரையில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கீரை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், கொஞ்சம் வெந்திருக்காங்க. கீரை நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில்
நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காயை இப்படி துருவி வச்சுருக்கேன். இந்த பொரியல் வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரையை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சட்டியில் செய்கிறதுனால இன்னமும் அந்த ஹீட் அப்படியே ஃபாலோ ஆகுது. இந்த மண் சட்டியில் செய்கிறது நல்லா ஒரு உடம்புக்கு ஆரோக்கியம். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.